ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாஜகவை மக்கள் விரும்பவில்லை என்பதுதான் என்னுடைய பயணத்தில் இருந்து மற்றவர்களோடு பழகும்பொழுது எனக்கு வருகின்ற செய்தி அதுதான். பாஜகவுடைய ஹிந்தி இந்துத்துவா கொள்கை தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. நான் பல முறை கூறியிருக்கிறேன், அண்ணா திராவிட முன்னேற்றகம் பெரிய கட்சி, அதற்கென்று ஆதரவு இருக்கிறது. ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்றகம் பாஜகவோட கூட்டணி வைக்கும் பொழுதெல்லாம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வாடிக்கையாக வாக்களிப்பவர்கள் கூட சில சமயங்களில் வாக்களிப்பது கிடையாது. அதனால் இது அண்ணா திராவிட முன்னேற்றத்தில் இந்த கூட்டணி என்னை பொறுத்தவரை ஒரு மைனஸாகத்தான் இருக்கும். எல்லாருக்குமே எல்லாத்துலையும் வெற்றி பெற வேண்டும் என்பதுதான். எல்லா பேட்ஸ்மேனும் பேட்டிங் போகும்போது செஞ்சுரி அடிக்கணும்னு தான் நம்பிக்கையில் போகிறாங்க. எல்லா மாணவரும் எக்ஸாம் எழுதும் போது 100 மார்க் வாங்கணுன்ற எண்ணிக்கை தான். அதே மாதிரி தான் எல்லா அரசியல் கட்சிகளும் தேர்தலிலே போட்டியிடும்போது வெற்றி பெற வேண்டும் என்ற நம்பிக்கையோடு தான் போட்டியிடுகிறோம். எந்த வேட்பாளர் நான் வெற்றி பெற மாட்டேன் என்று போட்டியிடுகிறார்? எல்லா வேட்பாளர்களும் வெற்றி பெற போகிறேன் என்ற நம்பிக்கையில் தான் போட்டியிடுவார்கள். கூட்டணியின் சார்பாக போட்டியிடும் 234 வேட்பாளர்களும் வெற்றி அடைவேன் என்ற நம்பிக்கையில் தான் போட்டியிடுவார். அதனால் அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் நாங்கள் அத்தனை தொகுதிகளும் வெற்றி பெறுவேன் என்று ஒரு கட்சித் தலைவர் கூறினால் அது இயல்பு தான். சரிங்க, யங்ஸ்டர்ஸை நீங்கள் எல்லாருமே ஒரே ரகமாக நீங்கள் பிரிக்க முடியாது. எல்லா 18 வயது இளைஞர்களும் ஒரே மாதிரி சிந்திப்பது கிடையாது. அவருடைய சமுதாய நிலை, கல்வி, அவர்கள் வாழும் சூழல், அதெல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கணும். அதனால் all 18 year olds don't behave exactly the same. இந்தியாவில் இருக்கிற அத்தனை 18 வயது ஆண்களும் பெண்களும் ஒரே மாதிரி தான் சிந்திக்கிறார்கள் என்று நான் சொல்ல முடியாது. அது அவருடைய கல்வி, சமுதாய நிலை, பொருளாதார நிலை, இதெல்லாம் தான் சொல்லும். 2021 2 முனை போட்டியாக தான் இருந்தது பெரும்பாலும். இது 3 முனை போட்டியாக இருக்கும் என்று இப்பொழுது இருக்கிற ஏசியத்தில் நான் சொல்கிறேன். 3 முனை போட்டியாக இருந்தால் யாருக்கு பாதகம் வரும் என்பதை ஆராய்ந்து தான் சொல்லுவேன். சரி, 4 முனைன்னு வச்சுங்க. நான் தப்பாக சொல்லிட்டேன், 4 முனை போட்டின்னு வச்சுங்க. தெரியலைங்க, யாரோட பேசுறாங்க தெரியல. என் கூட அவங்க 2 பேரும் பேசல. யாரோட பேசுறாங்க எனக்கு தெரியாது.